குட் மார்னிங். டைம் வந்து இப்போது 7 o'clock. தட்டாங்குளம் அம்மன் நகர் பழனி. சரியான மிஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பனிக்காலத்தில் இதுதான் அதிக அளவிலான மிஸ்ட்டு. இன்னுமே பனி வந்து விலகவே இல்லை. மேலே போய் பார்ப்போம் மழை எப்படி தெரியுதா என்னன்னே சொல்ல முடியாது. பார்க்கலாம். குளிர் கொள்ளுதுங்க வெளியில். லேசாக மழை பெஞ்சிருக்கும் போல். இன்னைக்கு சுத்தம் மழையே கண்ணுக்கு தெரியலைங்க. நைஸ். மிஸ்ட்டு சின்ன ட்ரிசலிங். இது வந்து கேமராவில் அவ்வளோ சீக்கிரம் கேப்சர் ஆகாது. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் மழை இருக்கிற டைரக்ஷன். ஷேடோ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. 2 நாளாகவே வெயிலே இல்லாமல் துவைச்ச துணிகள் எதுவுமே காயாமையே கிடக்கு. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு வந்து நம்ம இட்டேரி ரோட்டில் இருக்க ஸ்டார் மகளில் பில்ட் எக்ஸ்போ போடுறாங்க. அதாவது கட்டுமான பொருட்களுக்கான கண்காட்சி வந்து நடத்துகிறாங்க. ஸோ பில்டர்ஸ் அசோசியேஷன் மூலிமா அதை கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸு பிராண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் வராங்க. ஸோ நானும் வரேன். ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 o'clockலேருந்தே உங்களுக்கு உள்ள நீங்கள் போய் பார்க்கலாம். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்குது. ஆர்கெஸ்ட்ரா, மேஜிக் ஷோ. ஸோ குழந்தைகளை இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிச்சிங்கன்னா ஸோ அவங்கள கொண்டாந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஷோவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் இந்த மெகந்தி, டேட்டூ, நெயில் ஆர்ட்டு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவே போட்டு விட்றாங்க. அதனால் வாங்க. நிறைய கட்டுமானத்துறையில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, இன்றைக்கி என்ன விலைவாசியில் எல்லாம் விற்கிது, என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து இன்றைக்கி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீடெல்லாம் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும், சொந்த வீடு இருக்குதுன்னு நினைப்போம், ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை லேண்ட் இருக்கும் புதுசாக வீடு கட்டணும்னு நினைப்போம். நார்மலாகவே நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்னா 10 கடை ஏறி இறங்கி எல்லா ரேட்டையுமே எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு இரும்பு கம்பி, ஒரு ஜல்லி, சிமெண்ட்டு, பெயிண்ட்டு எது எடுத்தாலுமே நம்ம ஒரு 4 கடை விசாரிக்காமல் போக மாட்டோம். ஆனால் நம்ம பழனி மாதிரி சின்ன டவுனுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரு 2 கடை 3 கடை தான் இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு எங்கே கிடைக்கும், நல்ல பிராண்டு எங்கே, ஒரு டெமோவோ இல்லை ப்ரைஸ் கம்பேரிசனோ எப்படி பண்ணுறது, இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜி நேரில் எங்கே போய் பார்க்குறது அப்படிங்களா யோசனையில் இருக்கவங்க நீங்கள் இந்த எக்ஸிபிஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம போய் பார்த்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் எல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது. சொந்த வீடு வச்சுருக்கவங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இன்கேஸ் இந்த ஐடியாலாம் இல்லாதவங்களும் ஓரளவுக்கு ஜாபுக்கு போயிட்டு இருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை பார்த்து வச்சுக்கிறது கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நாளைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் வீடு வாங்குவோம். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அந்த லீக் ப்ரூஃபு எப்படி வந்து இந்த சுருக்கி போடாமையே வந்து மேலே பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த தண்ணியெல்லாம் பில்டிங்குள்ளே இறங்காமல் தடுக்கிறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த எக்ஸிபிஷன்லாம் கொண்டாந்து போடுறாங்க. நியர்லி ஒரு 50 ஸ்டாலுக்கு மேலே இந்த எக்ஸிபிஷனில் போட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ வரும் எக்ஸிபிஷனை பற்றி என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற விலாகும் போடுவோம். ஸோ நீங்கள் பேஜ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் வீடியோவில் போட்டாலும் ஒரு 10-20% தான் வீடியோவில் காட்ட முடியும். வாங்கன்னா அங்கே ஏதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஏதாவது கேட்க போகிறாங்கப்பா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஃபீயே கிடையாது, இலவசம். அதனால் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு கூப்பிட்டு வரலாம், ஃபுல்லாக சுற்றி பார்த்து போகலாம். இட்டேரி ரோட்டில் ஸ்டார் திருமண மகளில் தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போடுறாங்க. பில்ட் எக்ஸ்போ 2023 3 நாள் நடக்குதுங்க. 22, 23, 24. ஸோ வாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குளிர் வந்து அப்படியே மேலே தலையே விறுவிறுன்னு ஆகுது. நம்ம போய் காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. வந்ததே தண்ணி பார்க்குறதுக்கு தான். ஆமாம் இருந்தாச்சு.
எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அம்மா மோட்டர் போட்டு விட்டாங்க. ஓகே, பார்ப்போங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.